ரவுடித்தனம் பண்ணுவீங்களா நீங்கள்? ஒரு வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணால் வரதட்சணை குடும்பம் இருந்தால் அதில் வீட்டில் போயிட்டு மிரட்டுவீங்களா நீங்கள்? ஆள் வச்சு அனுப்பிடுவீங்களா? வீட்டில் விட்டுறீங்களா? பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டில் உள்ளார பூந்து சட்டி முட்டியை உடைப்பீங்களா? போங்கயா உள்ளார நீங்கள்லாம் சும்மா அப்படின்னு தூக்கி இந்த வேலு பிரதர்ஸை உள்ளார போட போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். வேலு பிரதர்ஸை உள்ளார போடுறது அதே நேரத்தில் சொல்ல முடியாது. பாண்டியன் ஃபேமிலியை வெளியே விட்டாலும் விட்டுருவாங்களா இருக்கு. ஆனால் வேலு பிரதர்ஸ் உள்ளார போக வேண்டிய சூழலாகி போயிடும். இந்த ஒரு படத்தில் சிவாஜி போய் நிறைய பற்றி நியாயம் பேசி கடைசியில் கோர்ட்டில் அவருக்கு அபராதம் போடுவார் ஜட்ஜு. அந்த மாதிரி நிலைமை ஆயிடக்கூடாது. தாவணி கனவுகள் படம் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். ஸோ என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம மீனா வந்துட்டு எல்லாத்துக்கும் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ்காரம்மா வந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டுருங்க, என்ன ஹோட்டல் ரூம் போட்டிருக்கீங்களா நீங்கள் அப்படிங்கும்போது, அப்படியே பொலிர் அப்படின்னு போட்டுடலாமா போலீஸை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போலீஸை கேவலப்படுத்தியிருக்கீங்கன்னு தெரியுது. விசாரணைக்கு கூட்டி வந்து ஒரு அம்மா, அவங்களுக்கு சுகர் இருக்குது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வயசானவங்க, 3 மருமகளை பார்த்தவங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தா அது ஜூஸ் கொடுக்கக்கூடாது. என்ன பண்ண, வெளியே போங்க வெளியே போங்க வெளியே போங்க அப்படிங்கும்போது, என்ன மூளையை கழட்டி வச்சுட்டிங்களா மேடம் தொப்பியோடு சேர்த்து அப்படின்னு அந்த மேடத்தை பார்த்தா கேட்க வேண்டியது இருக்குது. ஏதோ அவங்களுக்கு ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ்ன்னு பண்ணியிருக்காங்க. அது கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். சீனு அந்தம்மா நல்லா நடிக்குமா இருக்கும். சரி அப்படின்னு பார்த்தாக்கா இவங்க கேட்குறாங்க, என்ன மேடம் அப்படின்னாக்கா, இதெல்லாம் முடியாது, அதெல்லாம் கிடையாது, என்ன பண்ண விசாரணைக்கு வர வரைக்கும் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வாட்டில் கொண்டாந்து கொடுத்துக்கிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு அவங்க பாட்டை வெட்டி விட்டுறாங்க. விசாரணை கூட்டுறவங்க ஃபோன் பண்ணக்கூடாது, விசாரணை கூட்டுறவங்க பண்ணக்கூடாதுன்னு என்ன இருக்குது கடைசியில்? என்னது இடி இதான் என்னது இப்போ வந்து பணத்துக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டா இது இப்போ ரைடா ஃபோனை பிடிச்சிடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே போலீஸ் வந்து அங்கே போகிறாங்க, பாட்டிகிட்ட போய் கேட்குறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, இல்லை அப்படிலாம் கிடையாது, என் மருமக தான், என் மக தான், என் பேத்தி தான் அங்கே இருக்கிறாங்க, அப்படிலாம் பண்ணுறவங்க கிடையவே கிடையாது, அந்த குடும்பம் மோசமான குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியே ஆளுங்க இருக்கிறாங்க. வெளியே ஆள் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க அதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது, பாண்டியன் வீடு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அம்மா அங்கேருந்து வருது, அங்கே வந்து பார்க்குறாங்க. இங்கே வந்துட்டு மீனாவை சொல்கிறாங்க, ஒன்றும் சாப்பிட கூட கொடுக்க முடியாது, நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசினா அவங்க அதெல்லாம் முடியாதுங்க, உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. வக்கீல் சார் அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னா, நீங்களாம் கோர்ட்டில் பார்த்துக்கணும்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி நைட்டு ஜெயிலில் இருக்கணும். என்னது நைட்டு ஜெயிலில் இருக்கணுமா? ஐய அப்படின்னு சொல்லிக்கிறதாங்க. ஆமாங்க, எங்களுக்கு ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல அந்த அம்மா பேசுகிறது மட்டும் நியாயமான விஷயம். எனக்கு வரதட்சணை கேஸை வந்துட்டு அவங்கள ஈஸியாக விட முடியாது. இது வந்து நூலு மேலே தின்னது கத்தி மேலே நடக்கிற மாதிரி அப்படி தான் அர்த்தமாகும். இங்கிட்டு கொஞ்சம் தவறுனாலும் அகலம் தன்னது, கரணம் தப்பினாலும் மரணங்கிற மாதிரி தான் போலீஸுக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அவங்க அதை சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ புத்திசாலியாக அந்த அம்மா இருக்குது பாருங்கள், எவ்வளோ புத்திசாலியாக வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை அந்த அம்மா ஃபோட்டோ வீடியோ எடுத்துருக்குது. நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் இன்றைக்கி நான் அவங்கள விட்டேன்னா அவங்கள விட்டு அதையும் வீடியோ எடுத்து கொண்டு போய் போடுவாங்க, இப்போ இதில் போடுவாங்க, யூடியூப்பில் போடுவாங்க. அந்த பக்கம் வந்துட்டு போலீஸ் ஹையர் அஃபீஷியல்ஸ் கொடுப்பாங்க. மாட்டுறது நான் தானே, அதெல்லாம் ப்ராசஸுங்க பண்ண முடியாது. வேணால் ஒன்று பண்ணலாம், நீங்கள் சொல்கிறதுக்காக சின்ன பிள்ளைங்க 2 பேர் அரசியல் ராஜ்யம், அவங்கள வேணால் வீட்டு கூட்டு போங்க கையெழுத்து போட்டு. ஆனால் மற்றவங்கள பையனை கோமதினாலும் அவங்க தாங்க பெரியவங்க, அவங்க தாங்க மாமியார் தாங்க வரதட்சணை கேஸில் முக்கியமான ஆளே மாமியார் தாங்க. அதனால் அது கேஸ் கொடுத்துருக்காங்க, பண்ண முடியாது. சின்ன பிள்ளைன்னு சொல்கிறீங்க, அதுக்காக விட்டுப்பாங்க, அதுக்கு மேலே உன்னால் பண்ண முடியாதுன்னு கிளம்புங்கன்றாங்க. இவங்க வந்து வெளியே சொல்கிறாங்க. சொன்னாக்க கோமதி ஐயோ அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா இந்த சரவணன் கத்துறான், மேடம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் கேஸில் சம்மந்தப்படவே நான் மேடம் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன கற்றுனாலும் இமோஷனுக்கும் சம்மந்தமே இல்லைடா, இது லா சமாச்சாரம் அப்படின்னு. லாவெல்லாம் இப்போ சிரிக்குதுங்கிறதுலாம் வேறு விஷயம். நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த லா தான் உண்டு, அந்த லா தான் உண்டுலாம் பாண்டியன் ஸ்டோரில் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கத்துறாங்க, எல்லோரும் சொன்னாங்க வேணான்னு. என்ன கத்திக்கிட்டு இருக்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பேசுகிறதும், அவங்க வந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஐயோ ஜெயிலில் இருக்கும்போது கத்துறாங்க, ஏமா கத்திக்கிட்டு கிடக்கிறீங்க அப்படின்னு அந்த கருவாட்டு கூட நவுறு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு போலீஸை வந்து கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கீங்கன்னு நமக்கு வருத்தமாக இருக்குது. நமக்கு இவ்வளவு மோசமான போலீஸாக இருப்பாங்கன்னா அப்படியும் இருப்பாங்களா இருக்கும், ஆனால் ஒருத்தன் கூட நல்லவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். உடனே வேறு வழியே இல்லை. அவங்க சொல்கிறாங்க எவ்வளோ பண்ணி பார்த்தா ஒன்றும் பண்ண முடியலைங்கிறப்ப, சரி இன்றைக்கி ராஜி நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு கிடந்துனா எங்கடா போகலாம் அப்படின்னு பார்த்தாங்க, எங்கேயும் போகிறதில்ல, இருந்துட்டு ஆம்பளைங்கெல்லாம் அங்கே இருக்க முடியாது, ஆம்பளைங்களை வெளியே. அப்புறம் கோமதி தனியாக, ஆமாம் அவங்க தம்பி தானே தனியாக தான் இருப்பாங்க, அவங்க ஜெயிலில் உங்களை அடைக்கும்போது உங்கள் ஜெயிலில் அவங்க அடைக்க முடியாது அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்தால் மீனா வந்து இன்னும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க. ராஜி புலம்ப, சரி ராஜி அரசி நீ போய் நம்ம வீட்டுக்கு போமா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வீட்டுக்கு போகிறாங்க. போனால் வந்துட்டு அங்கே வந்துட்டு நம்ம இருக்கான குமார் வந்துக்கிட்டு வா ராஜின்னு இப்போ அந்த பிள்ளை அங்கிட்டு திரும்பிக்குது. அம்மா ராஜி என் ரூமில் தங்கிட்டுமா, ராஜியும் நம்ம அரசியும் போய் அந்த ரூமில் தங்கிட்டுமா அப்படின்னு அவன் வந்துட்டு சாரி அரசி தான் மூஞ்சியை தூக்குறது, அரசியை தான் அங்கே ரூமில் தங்க சொல்கிறான். உடனே வந்துட்டு ராஜியும் அரசியும் என் ரூமில் தூக்கணும், அது வசதியாக ஏசியாக இருக்குமா, நல்லப்புறம் கஷ்டமாக இருக்கும், குளிச்சுட்டு அங்கே தூங்கட்டுமா அப்படின்னு அவன் ரொம்ப காரியக்காரனாக அங்கே பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்குறான்.
இங்கே வந்துட்டு 2 பேரும் ஆளுக்கு குமரவேலும் சாரி நம்ம சக்திவேலும் முத்துவேலும் ஆளுக்கு ஒரு ரவுண்டை போடுறாங்க. போட்டு குளிச்சுட்டு உக்காந்தோன்னே சக்திவேல் கடுப்பாயிடுறாரு. கடுப்பாகி என்ன நடந்துக்குதுன்னு இருந்துட்டேன். எல்லாம் இவளுக பண்ண வேலை, இந்த பொம்பளை பொய்கார பொம்பளை என்ன வேலை பண்ணி வச்சுருக்கிறா அப்படின்னோடனே, ஏய் கோவத்தை கட் பண்ணுறா அப்படின்னு. இல்லைண்ணே, அவளை என்னன்னு பார்த்துறேன், போய் கேஸை வாபஸ் வாங்கலைன்னா என்ன ஆகும், நாளைக்கு காலைல கோர்ட்டுக்கு போகிறது முன்னாடி கேஸை வாபஸ் வாங்கிட்டோன்னா பிரச்சனை இல்லைண்ணே, இல்லைன்னா இப்போ திருப்பி ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாகி போயிடும் அப்படின்னொன்னே. இதுக்கு வரதட்சணை கேஸ் வேறு ரொம்ப பெருசாயிரும் அப்படின்னோடனே, என்னடா பண்ணலாங்கிறேன்னா, ஒன்றும் பண்ண நீங்கள் பேசாமல் இருக்கணே அப்படின்ட்டு, குமார வாடா போகலாம், உன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றா அப்படின்னு ஜீப் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் என் கதவை டம்னு தட்டம் போடுறாங்க. இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்குது. ஏம்மா என்னம்மா சொல்கிற நீ, இன்றைக்கி நைட்டு ஜெயிலில் இருந்துக்கிற, ஏம்மா அத்தை மாமா, ஆமாம் அத்தைக்கு உடம்பே சரியில்லைம்மா, அவங்க இப்போ அத்தை சொத்தை கிடக்கட்டும், படுத்து கிடக்கட்டும், உன்னைய கஷ்டப்படுத்தினால, வெளியே தள்ளி விட்டால, பெட்டியை தூக்கி தள்ளி விட்டாங்கல்ல, அவள் இருக்கட்டும், ஏம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த சின்ன பிள்ளை சொல்லுது, என்னம்மா சொல்கிற நீ, ஏம்மா ஒட்டுமொத்தமாக அக்காவோட வாழ்க்கையை குழியோடி புதைச்சிட்டியம்மா அப்படின்னாக்க, அந்த ஆள் சொல்கிறாரு, யார் வீட்டுக்காரரு, பாக்கியம், ஆமாம் பாக்கியம், இது பெரிய பிழைப்பில் போய் பார்த்திக்கும், நீ பாட்டில் வந்து இப்படிலாம் கொஞ்சம் பின்தங்கிக்கிறது பெட்ரு, நீ கொஞ்சம் யோசிப்பாய்க்கணும். என்னத்தையா யோசிக்க சொல்கிற, நம்ம சொன்னப்போ அவங்க யோசிச்சாங்களா, வருவாங்க நாளைக்கு யாராவது வருவாங்க, வந்து நம்மளை வந்து காலில் விழுவாங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கதவை டம்னு தட்டுறது கேட்டேன். வந்துட்டாங்க பார்த்தியா, வந்துட்டாங்க பஞ்சாயத்து பேசுகிறதுக்கு அப்படின்னு ஒன்று. நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தா நாளை காலைல மலர் மயில், நீ ஒன்றும் கவலைப்படாத மயில், நாளை காலைல போகிறோம், போய் நம்ம வந்துட்டு இவங்கள்ட்ட கண்டிஷனை போட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சக்திவேல் கதவை திறக்கிறாங்க. கதவை சக்திவேல் வராரு. வந்தோடனே, வாங்க, பார்த்தீங்களா கரெக்டாக ஜெயிலில் நீங்கள் சொன்ன மாதிரியே போட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சுதுங்க அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாங்க, வரைக்கும் வராங்களாம்னா, ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ, நான் சும்மா ஒரு பேருக்கு சொன்னால் நீ ஜெயிலில் போட்டு வந்துடுவியா, நீ என் பிள்ளை, என் தங்கச்சியை, என் மகளை ராஜியை போட்டு வந்து இப்போ ஆடுறியா, இங்கே பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் தான் வந்திருக்கிறீங்க, நாளை காலையில் என் பிள்ளையை வந்து அவங்க வீட்டில் விட சொல்லுங்கள், விடுறேன்னு ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்கள், நான் நேராக கோர்ட்டில் வந்துட்டு இல்லை நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், என் குடும்ப பிரச்சனைன்னு வாபஸ் வாங்கிக்கிறேன் கேஸை, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னேன். என்னது கேஸை நீ வாபஸ் வாங்குறதுக்கு நாங்கள் உனக்கு ப்ராமிஸ் பண்ணணுமா, டேய் குமார் அட்றானாக்கம் 4 சேரை தூக்கி போட்டு உடைக்க, 2 பானையை போட்டு உடைக்க, ஒன்று ஐயோன்னு கத்துறாங்க. இங்கே பாரு, நாளை காலைல என்ன பண்ணுவேன்னு தெரியாது, காலைல நேராக போகிற, இல்லைங்க என் மக வாழ்க்கையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இதை முன்னுக்கே பண்ணியிருக்கணும், நீ போய் வாபஸ் வாங்குற, கேஸ் வாபஸ் வீட்டு வரட்டும், அப்புறம் பேச வேணாமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புற கொஞ்சம் நேரத்தில் இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போய் இந்த அம்மா போயிட்டு, ஐயோ முடியலையே, அங்கே பாருங்கள் அவங்க மாமிங்கெல்லாம் வந்து என் வீட்டில் இருக்க ஜாமான்லாம் போட்டு உடச்சி இழுத்து பிடிச்சி என்னை அடித்து இந்த பிறகு சேலையை கிழிச்சு விட்டாங்க அப்படின்னு, இந்த பிள்ளையை சேலையை கிழிச்சு விட்டு அவர் சட்டை பணியெல்லாம் கிழிச்சுட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் காமிச்சா, ஐயோ என்னது பண்ணல அப்படின்னு வச்சா. உடனே அவங்க போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, நேராக போய் வாங்க 2 பேர் 3 பேர் வாங்க அப்படின்னு எல்லாம் நான் அந்த மாதிரி தான் வழக்கமாக குடும்பத்தை எழுதி நல்ல வேலை வந்துட்டு பொம்பளை எழுதி கொடுக்காம விட்டுறேன். கடைசியில் கொண்டு போய் முத்துவேலும் சக்திவேலோட கோபத்தால் கொண்டு போய் உள்ளார போட போகிறாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து மயில் போய் வாபஸ் வாங்கலையாங்கிறது தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நமக்கு தெரியணும், மயிலோட வாழ்க்கை இனிமேல் ஒட்ட முடியாத உடஞ்சி போன சுட்ட பானை அப்படிங்கிறது தான். இது பச்சை மண் இல்லை, சுட்ட மண், இனிமேல் ஒட்டாது. அப்படி ஒட்டுச்சுனாக்க ஆர்டிஃபிஷியலாக வச்சுக்கும்.